Praise the brothers and sisters. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருந்தோம் ஆண்டவர் வந்து எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பேழை வாழ்க்கையை வந்து அனுமதிச்சார் அப்படினு சொல்லி அந்த பேழை வாழ்க்கையை நாங்க கடந்து போறப்ப அது எப்படி இருந்துச்சு ஏன் ஆண்டவர் பேழை வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைபிளில் வந்து பார்ப்போம் நோவாவுக்கு வந்து கர்த்தர் வந்து பேழை வாழ்க்கை வந்து அனுமதிச்சார். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பேழை வாழ்க்கை அப்படின்னு வந்தால் நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு தண்டனை வாழ்க்கையாக வந்து நினைப்பாங்க. அதாவது பேழை வாழ்க்கை என்ன அப்படின்னா முதலாவது வந்து உள்ளே வந்து நம்ம போயிடுவோம். அதாவது ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழல் மாதிரி இருக்கும். வெளியே வந்து நம்மளால சுதந்திரமாக எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் பேழை வாழ்க்கை. முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது கர்த்தரே அனுமதிக்கிற ஒரு வாழ்க்கை தான். ஏன்னா நோவாவுக்கு வந்து கர்த்தர் தான் அனுமதிச்சார். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேழை வாழ்க்கைன்றது ரொம்ப நாள் நீடிக்காது. நாங்கள் வந்து எவ்வளோ நாள் இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் பார்க்குறப்ப வேதத்தில் கரெக்டாக 1 வருஷம் தான் வந்து இருந்த மாதிரி தான் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அதனால ரொம்ப நாள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இந்த பேழை வாழ்க்கை வந்து இருக்காது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவர் வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாரையும் தண்டிக்கிறப்ப நோவாவை பாதுகாக்கிறதுக்காக நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தனாலதான் அந்த பேழைக்குள்ளேயே அவர் போறாரு. அப்ப நமக்கு வந்து பேழை வாழ்க்கை வாழ்ற போல நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையில நமக்கு கிருபை கிடைத்தனால்தான் போறோமே தவிர கர்த்தர் நம்மளை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை அந்த இடத்துல வைக்கல. பேழை வாழ்க்கைன்றது மொத்தத்துல ஒரு பெரிய அழிவு நின்று நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தான் பேழை வாழ்க்கை. ரெண்டாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பொதுவாக அந்த முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரியே வந்து பேழை வாழ்க்கை வந்து ஒரு பனிஷ்மெண்டான ஒரு இது கிடையாது. அது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை தான். என்ன சுதந்திரம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா வந்து பேழை வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியே பார்த்தோம் அப்படின்னா வந்து நோவா காலத்தில் உள்ள இதே பார்ப்போமே வெளியே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அழிவு இருந்துச்சு. அங்கே வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த பேழை வாழ்க்கை வந்து ஒரு பெரிய பாதுகாப்பாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்க நோவாக்கு மட்டும்தான் வந்து அது வேற மாதிரி இருந்துச்சு. வெளி பார்வைக்கு மக்களுக்கு வேற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து இப்போ பொதுவாக இந்த பேழைக்குள்ள நோவாக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சில இதை நம்ம பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பேழை வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேழைக்குள்ள வந்தோடனே நோவாக்கு வந்து ஆண்டவர் கட்டளையிட்டார் எல்லா வகையான மிருகங்கள் எல்லா வகையான ஊரும் பிராணிகள் எல்லாத்தையுமே உள்ள எடுத்து வைக்க சொன்னாங்க. அந்த மாதிரி தான் வந்து நோவாவும் வந்து எல்லா வகையான எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வச்சாங்க. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து அவங்க நோவாவை பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பேழையை விட்டு அந்த மிருகங்களை விட்டு வெளியே வரவே முடியாது. வேற வழியே இல்லை. அந்த மிருகங்கள் வந்து எல்லா மிருகங்களும் அன்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது விஷங்கள் நல்லா கொடியதா கூட இருக்கலாம், ரொம்ப கர்ஜிக்கிற மாதிரி கூட இருக்கலாம், விஷமா கூட இருக்கலாம். இருந்தாலுமே நம்ம அது பக்கத்துல இருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில வந்து நோவாவும் அந்த காலத்துல இருந்தாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி தான் பேழை வாழ்க்கைக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்மளை சுத்தி வந்து இந்த மிருக குணம் உள்ளதான மனிதர்கள் நிறைய பேர் நம்ம கூடயே இருப்பாங்க. மிருக குணம் உள்ளவர்கள் அப்படின்னா எல்லாமே கெட்டது இல்லை. ஒரு சில பேர் வந்து அன்பாவும் இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து விஷமாவும் இருப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப கொடியவங்களா ரொம்ப கெட்சிக்கிறவங்களா அந்த மாதிரி எல்லாம் கூட இருப்பாங்க. வேற வழியே இல்லை. நம்ம அவங்க பக்கத்துல தான் நம்ம வாழ்ந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கும். ஏன் வந்து நம்மளுக்கு வந்து அப்படி சுத்தி அந்த மனிதர்களோட நம்ம வாழணும் ஆண்டவர் வந்து ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா இது வந்து ஒரு கொஞ்ச கால ஒரு பாடுதான். நம்ம வந்து வேற வழியே இல்லை. நம்மளுக்கு அந்த மாதிரியான மனிதர்களோட நம்ம வாழவும் பழகிக்கணும். நோவாக்கு வந்து அந்த காலம் வந்து ரொம்ப குறுகிய காலம் தான். வேற வழி இல்லை. நோவாக்கும் வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப ஒரு குறுகிய காலம் தான் அனுபவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நோவா கொடுத்தார். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பேழை வாழ்க்கையில இருக்கும்போது உங்களுக்கு சுத்தி இந்த மாதிரிதான் மனிதர்கள் வந்து இந்த மாதிரி பக்கத்துல எப்படி ஒரு சின்ன ஒரு இடத்துக்குள்ள அத்தனை மிருகங்களோட வந்து இருக்கிறதுனா எப்படி இருக்கும். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ க்ளோஸா வந்து அவங்க இருந்திருப்பாங்களாம் தெரியாது. காட்டுக்கு போயிருக்கும். ஒரு சிலதுக்கு அப்படியே விலங்குகள் வந்து இருந்திருக்கும். ஆனா அந்த வாழ்க்கை அந்த 1 வருஷம் மட்டும் ரொம்ப நோவாவோட க்ளோஸா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நோவாவும் அந்த மிருகங்களை விட்டு வெளியே போக முடியாத ஒரு கட்டாயம். இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன காலகட்டத்தில் அந்த மாதிரி மனிதர்களோட பக்கத்தில் வேற வழியே நமக்கு இருக்காது. அது ஆஃபீஸ்லயா இருக்கலாம், இல்ல வீட்லயா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், தெருவுலையா இருக்கலாம், எங்கனாலும் சரி ரொம்ப க்ளோஸ்ல நம்ம அவங்கள விட்டு வெளியே போக முடியாது. அந்த கட்டாயத்துக்குள்ள நம்ம தள்ளப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நேரம் பேழை வாழ்க்கையில இருக்கப்ப சரி என்ன வாழ்க்கை இது, இதை விட்டு நம்ம எப்படியா சுதந்திரமா நம்ம வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து ஒரு மன அழுத்தம்லாம் வரதா செய்யும். எப்படியாவது இதுல இருந்து நம்ம வெளியே தப்பிச்சு போயணும், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
நோவாவுக்கும் அந்த நேரத்துல வந்துச்சு. அதனாலதான் காகத்தை அனுப்புறாரு, புறாவை அனுப்புறாரு, இந்த மாதிரிலாம் அனுப்பி செக் பண்றாரு நம்ம வெளியே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க எங்களுடைய லைஃப்லயும் நாங்க அப்படிதான், நம்ம எப்படியாச்சும் இந்த லைஃபை விட்டு வெளியே, அதாவது ஆண்டவர் திறந்து விடுற வரைக்கும், ஆண்டவருடைய டைம் வர வரைக்கும் நம்ம கண்டிப்பா அந்த பேலே தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு எங்களுடைய லைஃப்ல இருந்தே ஒரு உதாரணம் சொல்றோம். ஒரு டைம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப மன அழுத்தம் வந்துருச்சு, இந்த பேலே வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டோம். ஆனா வெளியே இருந்து பார்க்க அது ரொம்ப பசுமையா நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடமா தான் இருந்துச்சு. அங்க நிறைய சுதந்திரம் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா போய் கடைசியில எங்களால 2 மாசம் கூட அங்க வந்து இருக்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த ஒரு வசனம் கூட வரும், அந்த புறாவை அனுப்புவாரு நோவா. அப்ப வந்து அந்த வசனத்துல இருக்கும், உள்ளங்கால் வைத்து கால் வைத்து இலைப்பாற இடம் இல்லாமல் அந்த புறா வந்து திரும்ப வந்து பேலைக்குள்ளே வந்துருமா. அதே மாதிரிதான் எங்களுடைய லைஃப்லயும் நடந்துச்சு. நாங்க போயிட்டு திரும்பி அந்த பேலை வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம். அப்ப வந்து எங்கள் பேலை வாழ்க்கையே ரொம்ப பெரிய ஆசீர்வாதமான ஒரு அந்த வாழ்க்கை கம்பேர் பண்றப்ப இதே எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நாங்க திருப்பி பேலைக்குள்ளே வந்துட்டோம். அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்லயும் நடக்கும். ஆண்டவர் குறித்த டைம் வர்ற வரைக்கும் நம்ம கண்டிப்பா அந்த பேலைக்குள்ளதான் இருந்தாகணும். அதுல நீங்க வந்து சுதந்திரமே இல்லாம இருக்கலாம், ஒரு பெருக்கம் இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் நம்ம அந்த பேலைக்குள்ள கட்டாயம் இருந்துதான் ஆகணும். அதை விட்டு நம்ம வெளியே போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த புறாமா தான், உள்ளங்கால் வைத்து இலைப்பாற இடம் இல்லாம நம்ம திருப்பி பேலைக்குள்ளேயே நம்ம வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேலை வந்து ஒரு பெரிய வந்து பாதுகாப்பான இடம்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவ்வளோ மக்கள் வெளியே அழிந்து போகும்போது கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அந்த மிருக ஜீவன்களையும் பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த பேலைக்குள்ளே கொண்டு போறாரு. ஆனா அந்த இடத்துல வந்து நோவாவால அவர் நினைச்சதை வந்து செய்ய முடியாது. நமக்கு வந்து எந்த சுதந்திரமும் நம்ம நினைச்சதை வந்து பண்ண முடியாது. ரெண்டாவது பெருக்கம் வந்து கிடையவே கிடையாது. நோவாவுக்கு ஒரு ஆசீர்வாத பெருக்கம், சந்ததி பெருக்கம், அந்த மாதிரி பெருக்கம் வந்து நோவாவுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து அவருக்கு வந்து கிடைக்கவே இல்லை. இதுல வந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நோவாவுக்கு வேணா உள்ள இருந்து பாக்குறப்ப என்ன ஒரு இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வச்சுட்டாரு, இந்த பேலையை விட்டு வெளியே போக முடியல, ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு பெருக்கம் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, வெளியே அந்த ஆபத்துல வந்து சிக்கி தவித்த மக்களுக்கு அந்த ஆபத்துல அவங்க அழிந்து போகிறப்ப நோவாவை பாக்குறப்ப ஒரு பெரிய ஒரு அரண்மனையில அவர் இருந்த மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை ஒருவேளை பேலை வாழ்க்கை நமக்கு வேணா ஒரு மாதிரி இருக்கலாம். பார்க்க என்ன இது, நம்மளால நினைச்சது எதுவுமே பண்ண முடியல, ஒரு பெருக்கம் இல்லை, எதுவுமே இல்லை, ஆண்டவர் ஏன் நம்மளை இந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளியே இருந்து பாக்குற நிறைய மக்கள் நம்மள வந்து ஆண்டவர் ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சிருக்க மாதிரி தான் பார்ப்பாங்க. உண்மையிலே இந்த பேலை வாழ்க்கைன்றது ஒரு பெரிய அழிவிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக குறிப்பிட்ட கொஞ்ச நாளுக்கு வந்து ஆண்டவர் தந்துக்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். அடுத்ததான் நம்ம பார்த்தோம், இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நோவாக்கு அன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து பேலை செய்யறதுக்கு அவ்வளோ அக்யூரேட்டா ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்தாரு. இத்தனை நாள் மழை பெய்யும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் சொன்னாரு. இன்னைக்கெல்லாம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி கதவெல்லாம் மூடலாம் வச்சாரு. எல்லாமே ஆண்டவர் தான் பண்ணாரு. ஆனா இந்த பேலை வாழ்க்கை வந்து என்னைக்கு முடியும் அப்படிங்கறத வந்து ஆண்டவர் சொல்லவே இல்லை. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யும் சொன்ன ஆண்டவர் வந்து இப்ப இந்த நாள்ல வந்து இந்த இடம் வந்து வத்தி போகும் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து மெஷர்மெண்ட் கொடுக்கல. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பே என்ன அப்படின்னா வந்து ஆண்டவர் என்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த கதவை திறந்து விடுறாரோ அன்னைக்கு தான் நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போக முடியும். அப்பதான் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு கரெக்ட் டைம் தெரியும், இந்த டைம்ல இவங்களை விட்டாதான் இது வந்து ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். எல்லாமே அன்னைக்கு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நோவாவுக்கு ஆண்டவர் வந்து இந்த நாள்ல நீ வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லவே இல்லை. அந்த குறிக்கப்பட்ட அந்த நாளில ஆண்டவர் அதுக்கப்புறம் வந்து அவங்களை வெளியே வர சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து கட்டளையிட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில அதே போல அந்த குறிக்கப்பட்ட அந்த ஒரு நாளுக்காக நம்ம பொறுமையோட காத்திருக்கணும். நோவாக்கு ஒரு வேலை வந்து உண்மையாவே நம்ம ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான். எத்தனை நாள் நடக்கும், எத்தனை வருஷம் இருக்கும். அன்னைக்கு நோவாக்கு வந்து 1 வருஷம் இருந்திருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து எத்தனை வருஷம்னு கூட தெரியாது. ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம அந்த பொறுமையோட ஆண்டவர் நம்மளை வந்து திறந்து விடுற வரைக்கும் அந்த பேலையினுடைய வாழ்க்கையை வந்து நம்ம பொறுமையோட இருக்கணும். அடுத்து கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேலை வாழ்க்கையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் தர்றாரு. மிகப்பெரிய பெருக்கத்தை நீங்க வந்து பூமியில பழுகி பெருகி எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு, நிரப்புங்க பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெருக்கம். நான் உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு பெருக்கமே இல்லை அப்படின்னு வைங்களேன், நம்ம அந்த பேலை வாழ்க்கை விட்டு வெளியே வந்து அடுத்த நிமிஷம் ஆண்டவர் தர ஒரு பெரிய ஆசீர்வாதமே பெருக்கம், சுதந்திரம். அதுக்கடுத்து நோவா நினைச்சது எல்லாமே வந்து அவரால் பண்ண முடிஞ்சு. அதாவது பேலைக்குள்ள பண்ண முடியாதது எல்லாமே பேலையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரால் பண்ண முடிந்தது.
அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இனிமே இது போன்ற அழிவு நாள் வந்து நான் அழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம பேழை வாழ்க்கையில இருக்கிறப்ப நம்ம என்னென்ன நம்ம ஆசீர்வாதங்கள்லாம் இழந்திருப்போமோ, என்னென்ன நிறைய விஷயங்கள் நம்ம இழந்திருப்போம், அந்த மாதிரி ஒரு அழிவுகள் வந்து நம்ம பேழை வாழ்க்கையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரு உடன்படிக்கையும் ஆண்டவர் வந்து நமக்கு தருவார். நிறைய பேருக்கு வந்து கவலை இருக்கும், என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப இப்படி அடைப்பட்ட மாதிரி இருக்கு, ஒரு பெருக்கமே இல்லை, அந்த மாதிரி நீங்க வந்து சுதந்திரமே இல்லை, ஒரு பெருக்கம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா நீங்க இப்போதைக்கு வந்து ஒரு பேழை வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் அந்த பேழையின் கதவை திறந்து விடுற வரைக்கும் நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணாம நம்ம வெளியே போகாட்டி வேற வழியில திருப்பி அதுக்குள்ள வர மாதிரி தான் இருக்கும். அது உண்மையிலே சொல்ல போனா ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தான், ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, கர்த்தரை அனுமதிக்கிற ஒரு வாழ்க்கை தான். கர்த்தர் நமக்கு தண்டனை தந்து அந்த வாழ்க்கையை நமக்கு அனுமதிக்கல, வெளியே உள்ளவங்களுக்கு தான் தண்டனை. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தனால தான் அந்த பேழை வாழ்க்கை கிடைச்சு. அதனால இருக்கிற கொஞ்ச நாள் நம்ம பேழை வாழ்க்கையில சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை வெளியே கொண்டு வந்து நமக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை தந்து ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அடுத்த வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.